பிரேக்கப்லேருந்து மூவ் ஆன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. எடுத்த உடனே ஒரே நாள்ல பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு நமக்கு அதே தாட்ஸாவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்களோட ஃபோட்டோஸ டெலீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஆன்லைன்ல அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் செக் பண்றது, அத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்க ஆல்ரெடி நம்மள பிளாக் பண்ணியிருந்தா அதுவும் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நெனைக்கிறது, எந்த விஷயத்த பார்க்குறப்பவும் அவங்களோட மெமரீஸ் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிக்ரீஸ் ஆகக்கூடிய எஃபோர்ட்ஸ வந்து சி புரோகிராமிங்ல டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அது என்னன்ட்டு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் எதுக்குன்னா, ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிக்ரிமென்ட் பண்றதுக்கு. இது மோஸ்ட்டா நம்ம லூப்ல யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் இன்கிரிமென்ட் ஆப்பரேட்டர்ல பார்த்த மாதிரி ஃபார் லூப்ல யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப் ஆர் இஃப்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல பார்த்தா எதுக்கு இத யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, நமக்கு கேம் டெவலப்மெண்ட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. பிளேயரோட லைஃப் நமக்கு சில நம்மளோட கேரக்டர்ஸ்க்கு 3 லைஃப் இருக்கும். அந்த ஒரு டைம் நம்ம யாராவது நம்மள சுட்டுட்டாங்க, இல்ல நம்ம தீயில விழுந்துட்டோம் அப்டின்னா, அந்த லைஃப் கம்மியாகும்ல ஒரு ஒரு டைம். அதுக்கெல்லாம் வந்து டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரியல் டைம்ல இது சம் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதுல 2 டைப் இருக்கு. ப்ரீ டிக்ரிமென்ட், போஸ்ட் டிக்ரிமென்ட். இன்கிரிமென்ட் மாதிரி தான். ப்ரீ டிக்ரிமென்ட்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவ டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி போஸ்ட் டிக்ரிமென்ட்னா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக்ரிமென்ட் பண்ண போறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம தியேட்டருக்கு படம் புக் பண்றதுக்கு ஆன்லைன்ல செக் பண்ணிட்டுருக்கோம் போர்ட்டல்ல அப்டின்னா, ஒரு ஒரு டைம் நம்ம டிக்கெட் புக் பண்றப்ப நம்ம இப்ப 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அந்த டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் வச்சு தான் அது வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். 2னா 2 டைம்ஸ் அந்த டிக்ரிமென்ட் நடக்கும். 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தா. ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாமா? எக்ஸ் ஈக்குவல் டூ 5, ஒய் ஈக்குவல் டூ 5. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ டிக்ரிமென்ட்னா ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மென்ட்க்கு அவுட்புட் வேல்யூ 4 இருக்கும். போஸ்ட் டிக்ரிமென்ட் நெக்ஸ்ட் இருக்கு. y மைனஸ் மைனஸ். ஃபர்ஸ்ட் அப்ப யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமென்ட் பண்றது. y யோட வேல்யூ 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஆனா ஃபைனலா அசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தா, இந்த லைன்ல வந்து ஆஃப்டர் போஸ்ட் டிக்ரிமென்ட் y யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தா y4 அப்படின்னு தான் இருக்கும். யூஸ் தென் டிக்ரிமென்ட். டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் காமனா இருக்குன்னு பார்த்தா, ப்ரீ டிக்ரிமென்ட்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றது. போஸ்ட் டிக்ரிமென்ட்னா யூஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் வேல்யூ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிக்ரிமென்ட் பண்றது. டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் வந்து இன்டிஜர்ஸ் மட்டும் யூஸ் இல்லாம ஃப்ளோட்ஸ், கேரக்டர்ஸ் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கான்ஸ்டன்ட்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. ஆனா எக்ஸ்பிரஷன் இந்த மாரி 10 மைனஸ் மைனஸ் அப்படியும் எழுதக்கூடாது. எக்ஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாரி வேரியபிள் கூட தான் எழுதணும். வேல்யூ கூட எழுதக்கூடாது. நான் சொன்ன மாதிரி லூப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கவுண்டர் இந்த பிளேயரோட லைஃப் இல்ல அந்த மூவி டிக்கெட் கவுண்ட் அந்த மாரி கவுண்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மெமரி மேனேஜ்மென்ட்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர்ஸ்க்கு வந்து அசோசியேட்டிவிட்டி வந்து ரைட் டூ லெஃப்ட் இருக்கு. அரித்மெட்டிக்லாம் லெஃப்ட் டூ ரைட் இருந்தது. இதுக்கு ரைட் டூ லெஃப்ட் இந்த ஆர்டர்ல வரும் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு வந்து பிரசிடென்ஸ் இது அதே மாதிரி தான். ப்ரீ டிக்ரிமென்ட்க்கு வந்து பிரசிடென்ஸ் வந்து இந்த ஆர்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் ப்ரீ டிக்ரிமென்ட் அதுக்கப்புறம் ஸ்டார், ஸ்லாஷ், மாடுலஸ் அதுக்கப்புறம் பிளஸ், மைனஸ் அதுக்கப்புறம் லோவஸ்ட் பிரசிடென்ஸ் தான் எக்ஸ் மைனஸ் மைனஸ் போஸ்ட் டிக்ரிமென்ட். ஏன்னா, யூஸ் பண்ணிட்டு தானே டிக்ரிமென்ட் ஆகுது. எண்ட்ல தான் அதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டூ 10, B ஈக்குவல் டூ 5, C நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ மைனஸ் மைனஸ் ஏன்னா டிக்ரிமென்ட் பண்ணிட்டு யூஸ் பண்றது. இந்த இடத்துல அப்ப A யோட வேல்யூ 9 இருக்கும். பிளஸ் B மைனஸ் மைனஸ்னா B யோட வேல்யூ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமென்ட் ஆகும். ஸோ இங்க ஆன்சர் வந்து 14 இருக்கும். டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர்லயும் இந்த மாதிரி கேஸ்கேடிங் நம்ம போட்டுக்கலாம். ஆனா வந்து ஒரு சீக்வென்ஸ் பாயிண்ட் அந்த மாரி எரர் வரும். பாரந்தசிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, கன்ஃப்யூஸ் ஆகாது. இது வந்து மைனஸ், இது பிளஸ் கன்ஃப்யூஷன் இருக்காது. இருந்தாலும் யூசர் ரீடபிலிட்டி இல்ல கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இது இல்லாம நம்ம பாரந்தசிஸ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். இந்த மாரி இடையில டெம்பரரி வேரியபிள்ஸ் வச்சு அதில இன்கிரிமென்ட் ஆர் டிக்ரிமென்ட் பண்ணிட்டு கூட அப்புறம் அத ஆட் பண்ணலாம். ஆனா, இது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட தானே இன்கிரீஸ் பண்ணுது. இதுவும் வந்து நாட் அட்வைசபிள் தான். இந்த மாரி எழுதுறத தவிர ஒரு பாரந்தசிஸ் போட்டா சிங்கிள் லைன்லயே எழுதிக்கலாம் நம்ம ஈஸியா. நம்ம டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர்ல பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும்னா, கான்ஸ்டன்ட்ட வந்து டிக்ரிமென்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. சொன்னேன்ல, வேரியபிள்ஸ தான் டிக்ரிமென்ட் பண்ணலாம், இன்கிரிமென்ட் பண்ணலாம். ஆனா வேல்யூவ வந்து
டைரக்ட்டா பண்ண முடியாது. இந்த மாரி ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாரி ப்ரீ டிக்ரிமென்ட், போஸ்ட் டிக்ரிமென்ட் எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போட்டா கன்ஃப்யூஷன் ஆகும். ஆனா, கேட் எக்ஸாம்க்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஏன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு செக் பண்றதுக்காக. ஆனா, ரியல் டைம்ல பண்றப்போ சில கன்ஃப்யூஷன் வரும். எல்லா கம்பைலரும் ஒரே அவுட்புட் தரும் அப்படி சொல்ல முடியாது. நமக்கு வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ ஒய் மைனஸ் மைனஸ்ன்னு எழுதியிருக்கும். இந்த ஒய்யோட வேல்யூ இம்மீடியட்டா இந்த இடத்துலயே அப்டேட் ஆகணும் அப்படின்னு நமக்கு இன்டென்ஷன் இருந்ததுன்னா, மைனஸ் மைனஸ் ஒய் போட்டுறணும். ஏன்னா ஒய் மைனஸ் மைனஸ்னா வேல்யூ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிக்ரிமென்ட் பண்ணும். நான் பழைய வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படின்னா தான் இது யூஸ் பண்ணணும். புது வேல்யூ எனக்கு உடனே வேணும்னா ப்ரீ டிக்ரிமென்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. செக் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? A ஈக்குவல் டூ 5 பி அ இது நாட் அ குட் பிராக்டிஸ். ஆனா நம்மளோட கேட் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ A மைனஸ் மைனஸ்னா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமென்ட் ஆகும். அப்போ A யோட வேல்யூ வந்து 5 இருந்துச்சு. யூஸ் பண்ணிட்டு டிக்ரிமென்ட் இப்போ 4 மைனஸ் 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 A. இப்போ A யோட வேல்யூ இப்போ 4 இருந்தது. 3 ஆகப்போது. 5 மைனஸ் 3 ஈக்குவல் டூ 2. 2 தான் அவுட்புட் வரும். இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? எக்ஸ் மைனஸ் மைனஸ், மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ 10. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து 10 தான் பிரிண்ட் ஆகும். ஆனா, எக்ஸோட வேல்யூ வந்து 10லேருந்து 9ஆ அப்டேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மைனஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த 9 வந்து 8 ஆகும். 10 அண்ட் 8. ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டெர்னரி ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.